வணக்கம். மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரிவிங்க. இதில் ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த நல்ல கருத்துக்களை உங்களுக்காக பதிவிட காத்து கொண்டிருக்கிறோம். 2024-25 குரு பயிற்சி பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 2024 வருடம் நடக்கின்ற மே 1 நடக்கின்ற 2024 குரு பயிற்சி பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்கள், துரோகங்கள் இனி நெருங்காது, துன்பங்கள் தூள் தூளால். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சோதனையா இருக்குமா, வேதனையா இருக்குமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் திருப்பம்னு சொல்றேன். சார், 8ஆம் இடத்தில் குரு, அஷ்டமத்தில் குரு, 8இல் குரு, வாலி பட்டம் இழந்தார், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்ப 8ல குரு வர்றவங்களாம் ரொம்ப மாண்டுட்டாங்களா, வீழ்ந்துட்டாங்களா, நெருக்கடி சந்திச்சிட்டாங்களா, இல்ல அழிஞ்சிட்டாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. 8ஆம் இடத்துல குரு வரும்போது ஒரே ஒன்றை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், பேராசைப்படாதீங்க, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, கண்மூடித்தனமா எதுலையும் இறங்கிறாதீங்க. இது ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. நிச்சயமா தோல்வி கிடையாதுங்க, எந்த தோல்வியும் கிடையாது. கண்மூடி, ஏன்னா 8ங்கிறது பேராசை. அங்க குரு வர்றாரு, உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். ஒரு காடை வித்து, தோட்டத்தை வித்து இதுல போடுறேன், ஒரு வர வேண்டிய பணத்தை தூக்கி இதுல போட்டேன், நகையை வித்து அப்படி போட்டேன், இப்படி போட்டேன், இப்படி எல்லாத்தையும் போட்டு ஒண்ணு இருக்காது. இதெல்லாம் போராட்டத்தோட உச்சமாக மாறிவிடும். அப்போ துலாம் ராசிக்கு 7ல் இருந்த குரு 8க்கு வராரு. சரி, அது ஸ்தானத்துல 8ல் உட்கார்ந்தாரு. அப்ப நஷ்டம், சேதாரம், அவமானம், கடன், நோய், வழக்கு, விபத்து, கண்டம், போராட்டம், நெருக்கடி, நிம்மதியின்மை இதெல்லாம் கொடுப்பாரா சார்? எப்படி கொடுப்பாருன்னா, சக்திக்கு மீறி போகும்போது, யோசனையே இல்லாம களத்துல இறங்கும் போது இதெல்லாம் வந்துடும். அப்படி இல்லை சார், நான் கரெக்டா திங்க் பண்ணி கரெக்டா டிராவல் பண்றேன் சார்னா தப்பே வராது. இதுல ஒரு கிஃப்ட் என்னன்னா, அவர் எங்க பாக்குறாருன்னு பாருங்க. ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. எவ்வளவு தோஷங்க? கோடி தோஷ நிவர்த்தி. அப்ப இந்த தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி செய்ய அந்த பார்வைக்கு பலம் இருக்கு, பெரிய பலம் இருக்கு. அப்ப உங்க ராசிக்கு நேர 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. முதல்ல தூக்கமே இல்லை சார்னா நல்ல தூக்கம் வருங்க. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தா நடக்கும். கும்பாபிஷேகம் பண்றதுக்கு நான் முன்னாடி நின்று எல்லாமே செய்யறேன் சார்னா அதையும் நீங்க நடத்திடுவீங்க. நிறைய தூர தேச பயணங்கள், தூரம் வெளிநாடு போறதோ, கோயில் குளத்துக்கு போறதோ, இந்த மாதிரி போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். 2ஆம் இடத்தை பாக்குறாரு, வராத பணம் வரும், திடீர் சொத்துக்கள், திடீர் அதிர்ஷ்டம். சார், நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தேன், எங்க அப்பா இப்ப கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் ஆகி சரி உயில் பண்ணி வச்சாரன்னு பாட்டாரு சார், அது ஒரு 2 கோடி ரூபாய்க்கு அந்த சொத்து போகும் சார். இதெல்லாம் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம். உங்க சொத்துக்கள்ல ஒரு காம்ப்ரமைஸ் நடக்குங்க, அதெல்லாம் இப்ப நடக்கும். அவர் 2ஆம் இடத்தை மட்டும் பார்க்கல, 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 4ஆம் இடம் தான் பதவி, 4ஆம் இடம் தான் உங்க ஹெல்த், 4ஆம் இடம் தான் உங்க அம்மாவோட ஆரோக்கியம், 4ஆம் இடம் தான் உங்களுடைய வாகனம், 4ஆம் இடம் தான் வீடு. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு பிளஸ். இதுல மைனஸ் எல்லாம் இருந்ததுன்னா அப்படியே பிளஸ்ஸா மாறப்போகுது. உங்க அம்மாவுக்கு ஆரோக்கியம் சரியாயிடும், உங்க ஆரோக்கியம் மேம்படும், பதவி கூப்பிட்டு கொடுப்பாங்க, பதவியில சிக்கல் இருக்குன்னா சரியாகும், வீடு, இடம், நிலம், வாகனத்துல வெள்ளங்கம் இருந்ததுன்னா சரி பண்ண போறீங்க. சரியாகக்கூடிய காலம். ஏன்னா உங்களுடைய நேரடியா குரு 9ஆம் பார்வையா பாக்குறாரு 4ஆம் இடத்தை. அப்ப அம்மா கூட எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வருது, இல்ல வீட்டுல ஒரு ஹோமம் பண்றது, வீட்டுல பூஜை ரூம் சரி பண்றது, இதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா புதுசா கோயிலுக்கு பயணம். சார், ரெகுலரா இனிமேல் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நான் இந்த கோயிலுக்கு ரெகுலரா போலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் சார். அப்படி ஒரு புது பிளானிங்கை உங்களுக்கு டியூன் பண்ணும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், ஒரு அற்புதமான விஷயம். அந்த குரு பார்வைக்கு அவ்வளவு பலம். அதே போல உங்க குழந்தைங்க யாராவது வீடு கட்டாம இருக்காங்கன்னா புது இன்வெஸ்ட்மெண்ட் போவாங்க வீடுக்கு. ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்துல உள்ள போடுறேன் சார் அப்படின்னு உங்க குழந்தைங்க யாராவது, துளாராசிக்காரன் குழந்தைங்க இருந்தா அது நடக்கும். உங்க குழந்தைங்க படிக்கவே இல்லை, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்கன்னா அந்த உங்க லேசா அப்படி படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒண்ணு என்னன்னா, குழந்தைகளோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்து. குழந்தைகளோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லது, ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஆரோக்கியத்துல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. சின்ன குழந்தைகளா இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா மேல விழுந்துடாம, கீழே மேல விழுந்துடாம பாத்துக்குங்க. சைலன்சர் சூடு, கத்தி, சுடு தண்ணி, கரண்ட்டு,
ஹைட்ல ஏறி இறங்குறது, இந்த மாதிரியான காலகட்டத்தை மாதிரி இருக்கும். கவனமா இருக்கணும். ஒரு எச்சரிக்கை. அப்போ எச்சரிக்கையில நீங்க பார்த்து நடந்துக்கிட்டா போதும். அதே போல சார் நடந்துட்டாங்க எங்க குடும்பத்துல, அவங்களுக்கு எல்லாம் திதி தர்ப்பணம் கொடுக்கல, இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு திதி கொடுத்து ஒரு அன்னதானம் பண்ணலான்னு ஐடியா இருக்கு சார்னு இப்போ உங்களுக்கு தோணும். அது நடக்குது, வாய்ப்பு இருக்கு, நடத்திக்கிட்டு தப்பு வராது, நல்லா இருக்கும். அதே போல உங்க ஆபீஸும் உங்க வீடும் ஒன்னா இருக்கிற மாதிரி இல்லை, உங்க வேலைகள் எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து ஆபீஸ் மாதிரி போட்டு அங்க கணக்கு வழக்கு பாக்குற மாதிரி இப்போ உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஏற்கனவே உங்க ராசிக்கு 6ல ராகு போறாரு, என்ன எதிர்ப்பு வந்தாலும் ஜெயிச்சுக்கலாம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம். இப்ப குரு 8ஆம் இடத்துக்கு போறாரு, உங்க வாகனத்துல கவனமா போங்க, இல்ல வாகனத்தை பழுது பாக்குற மாதிரி வரும். இது ஒரு மைனஸும் அங்க இருக்கு. வாகனத்தை பழுது பாக்குற மாதிரி வரும். வேற வாகனம் வாங்கலாமா, சும்மாவாது யாராவது கொண்டு வந்து இடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு தொந்தரவு கூட வந்து போகலாம். அது நிதானமா போய் நிதானமா வாங்க. இன்சூரன்ஸ் கவனம். உங்க ஹெல்த்துக்கானாலும் சரி, வாகனத்துக்கானாலும் சரி, ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது சேஃப். உங்களுக்கு சொத்துக்கள் பேர்ல இருக்கிற பணம் தொகை எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கல, அப்படியே வச்சிருக்காங்க சார், அதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா இப்ப அதுக்கான காலம், அதுக்கான ஒரு பீரியடை நம்ம அது பார்க்கலாம். ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தை அது கட்டாயம் கொடுக்கும். ஒரு நிம்மதியை கண்டிப்பா கொடுக்காம போகாது. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ குரு பயிற்சிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ல் இருக்குங்கிறத அந்த ஒரு மைனஸை மட்டும் பார்க்காம, பார்க்குற இடத்துக்கு நிறைய பலன்கள் இருக்கு, அது நமக்கு நல்லதுதான் செய்யும், நிச்சயமா நம்ம நல்லா தான் இருக்க போறோம்னு நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்றேன். நெகட்டிவ் தாட் உங்களுக்கு மைனஸ் தாட், நெகட்டிவ் தாட் வரவே கூடாது. அதாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு உதவி மனப்பான்மை நிறைய இருக்கும். யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம், அவங்க மட்டும் நல்லா இருந்துட்டாங்கன்னு வைங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அவ்வளவு சூப்பர் ராசி. ஏன்னா அங்க சனி உச்சமாகிறாரு. அந்த ராசிக்குள்ளதான் நரசிம்மர் சுவாதி உள்ள உட்காந்துருக்கு, விசாகம் உள்ள உட்காந்துருக்கு, சித்திரை உள்ள உட்காந்துருக்கு. அவங்களுக்கு வீடு கட்டணும், தன்னை அழகா வச்சுக்கணும், நல்ல ஜம்முன்னு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டமைப்பு, ஒரு வடிவமைப்பு, தன்னை அழகாக வைத்துக் கொள்கின்றது, உடைகளை விதவிதமாக வாங்கி வைத்துக் கொள்வது, இது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம சரி பண்ணணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும். இதெல்லாம் துலாம் ராசிக்கு உண்டான விஷயங்கள். 8ல குரு வருது அப்படின்னா இப்ப கொஞ்சம் அந்த அவமானத்தை நோக்கிய பயணங்கள்ல யோசிச்சு செஞ்சீங்கன்னா சரி. கம்யூனிகேஷன்ல இருந்து எல்லாமே, உறவுகளுக்குள்ள எல்லாமே கரெக்டா யோசிச்சு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்கவே முடியாது. 8ல குரு வருதுன்னு பயந்துக்க வேண்டாம். நீங்க அந்த 8ஆம் இடம்ங்கிறது ஒரு மைனஸ் தான், அதுக்கு எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் இதை பூரா பார்க்கறதுனால என்ன பிளஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். தேவைப்படும் போது மறுபடியும் போட்டு கேளுங்க, நிச்சயமா அது உங்களுக்கு புரியும். அதன்படி நீங்க செயல்படுத்துங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் அனுப்பி வைங்க. ஏன்னா 12 ராசிக்கு இதுல பேசியிருக்கேன். அந்தந்த ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, அனுப்பி வைங்க. நிச்சயமா அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உந்து சக்தி கிடைக்கும். ஓ, நம்ம ஜாதகத்துல மைனஸ் மட்டுமே இல்லை, பிளஸ் இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஜோதிடம் மட்டும் சொல்லலைங்க, வாழ்க்கையும் சேர்ந்து சொல்றேன். இப்படி இருங்க, இப்படி பண்ணுங்க. நான் அதுக்காக அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. உணர்ந்ததை சொல்றேன். இங்கே பெறப்பட்டதை இங்கேயே கொடுத்து விட்டு செல்கிறேன். அதான் உண்மை. நானே உருவாக்கல, எனக்கு தெரியாததெல்லாம் குருமார்கள் கொடுத்தது, இறைவன் அருளியது, அவ்வளவுதான். நம்ம தான் எடுத்தோம், நம்ம தான் கொடுத்தோம், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு இறைவன் கொடுக்க சொல்லி என் மூலியமாக நான் ஒரு கருவி, இதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். நான் பேசுறதுனால பெரிய அதெல்லாம் இல்லை, பெரிய ஆளு இவர் நல்லா பேசிட்டார் அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சொல்றதுக்கு, அதுதான் உண்மை. அதை நீங்க கேட்குறீங்க. அதுல கேட்டு 2 பாயிண்ட் கிடைச்சு நீங்க ஹாப்பியாகி ஒரு நல்ல நிலையை நோக்கி நீங்க பயணிச்சீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறொன்றும் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.